இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னது இது? சாம்பார், ரசம், கூட்டு இதுதான் விருந்தா? என்ன அபிராமி, வீடுதான் சின்னதா இருக்குன்னு பார்த்தா இவங்க மனசு அதை விட சின்னதா இருக்கே. என்ன ஆண்டி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பின்ன என்னம்மா, விருந்துனா முட்டைகோசு, சவுச்சவு, பொரியலன்னு சாப்பிடுறதா? ஏன் உங்க வீட்ல நீ விருந்து சாப்பிட்டதில்ல? மட்டனு, சிக்கனு, நண்டு, எறா, மீனுன்னு வகை வகையா நான்வெஜ் வைக்கணும். அதுதானே விருந்து. ஏதோ பத்தியக்கார விரதத்துக்கு சாப்பிடுற மாதிரி இருக்கு. என்ன அபிராமி, சம்மந்தி வீட்டு விருந்து செம்மையா இருக்கும்னு சொன்ன, என்ன இப்படி இருக்கு? என்ன சம்மந்தி, அதெல்லாம் வாங்கறதுக்கு பணம் இல்லையா? கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேனே. விருந்துன்னு சொல்லி இப்படி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களே. மா, என்னம்மா கொஞ்சம் அமைதியா இருங்களேன். இந்த விருந்துக்கு என்னமா குறைச்சல்? எல்லாம் நல்லா தானமா இருக்கு. டேய், நீ சாப்பிடுவடா. இந்த வீட்ல சாப்பிட்டு சாப்பிட்டு உனக்கு நாக்கு செத்து போச்சு, ஆளும் மாறிட்ட. நீ அப்படிதான் பேசுவ. இந்த வீட்டு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எல்லாம் தினமும் வீட்ல கவுச்சு கேப்பியடா. இன்னைக்கு அம்மாவாசடான்னு சொன்னா கூட அட்லீஸ்ட் அம்மா எனக்கு ஒரு ஆம்லெட்டாவது போட்டு கொடுமான்னு கெஞ்சுவியடா. இங்க என்னடான்னா இலை தழையெல்லாம் சாப்பிடணுங்கிற. சம்மந்தி, உங்களை நம்பி இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தேன் பாருங்க, என்ன சொல்லணும்? முருகன் தம்பி, இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு. நேரா செட்டிநாடு ஹோட்டலுக்கு போங்க. அங்க போய் நல்ல நான்வெஜ் ஐட்டமா விருந்துக்குன்னு ஆர்டர் கொடுத்துட்டு வாங்க. 1/2 மணி நேரத்துல அவங்களே வீட்டுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. அப்புறமா சாப்பிடலாம். சம்மந்தி அம்மா, என்ன நீங்க? பின்ன என்ன சம்மந்தி, எல்லாரும் வயிறார சாப்பிடணும்ல. சம்மந்தி, இந்த ஒரு நேரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. நைட்டு நீங்க கேக்குற மாதிரி விருந்தா வச்சிருவோம். அம்மா, ஏமா இப்படி பிரச்சனை பண்ற? ஏண்டி, விருந்துன்னு சொல்லிட்டு பிடிக்காத சாப்பாடெல்லாம் போட்டா எப்படி சாப்பிடுறது? தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்தே இருந்திருக்க மாட்டேன். என்ன பண்றது அபிராமி, நீ பெத்த பிள்ளைங்களுக்கு எது இருக்கப்பட்ட வீடு எது இல்லாதப்பட்ட வீடு எதுவும் தெரியலையே. அவங்க இஷ்டத்துக்கு வாழ்க்கையை தேடிக்கிட்டாங்க. விட்டா விருந்துல இந்த மாதிரி ரசம் ஒரு சாம்பார் தான் கிடைக்கும். அம்மா, பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா சாப்பிடு. பாவம் அபிராமி, ரொம்ப கெஞ்சுறாங்க, சாப்பிடுவோம்.